காட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு விசுவாசம். பிள்ளையை காணாமல் போய் பதறுகிற பெற்றோர்களுக்கு இருப்பது விசுவாசம். என் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் இரும்பு உலக்க வச்சு மண்டையை உடைச்சிடணும். என்ன செய்யல? ஒழுங்கா வாழ்றதுக்கு ஒரு ஸ்தாபனத்தை தந்தாச்சு, ஒரு பணக்காரனை கொடுக்கறதா உங்களுக்கு தந்தாச்சு. சரி, அதை விற்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. என்ன கேட்டால் விற்க ஒப்பு கொடுத்தீங்க. நீங்களே விற்று நீங்களே சாப்பிட்டு என்ன பண்ண பின்னையா இங்கேயே வந்து இதை பற்றி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி காரியம் உங்களோட வச்சுக்கிடணும். இங்கே ஷேர் பண்ணக்கூடாது. இங்கே உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பேன், உங்களுக்கு சகோதரனாக இருப்பேன், உங்களுக்கு போலீஸாகவும் இருப்பேன். தசமவாத வஞ்சிக்கிறவன் சபிக்கப்படணும் வேதம் சொல்லுது. பிறகு என்ன உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை? கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிறகு அந்த குடும்பத்தில் விட்டு விலகுங்க. நீங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, செட்டில்டு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அங்கே தான் பார்த்துடணும். வாழ்றதுக்கு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் நீங்கள் வாழ்ந்துடணும். எப்போவும் டார்ச் லைட் பிடிச்சி தரக்கு ஒருவரும் வர முடியாது. முடியுமா? முடியாது. சரி, போன மீட்டிங்கில் கடந்து புலம்பிட்டு போனீங்க, வித்த மிஷனையே திரும்ப தந்திருக்கிறார். இனியாவது வச்சு ஒழுங்காக குடித்தனம் நடத்துங்க, குடும்பம் நடத்துங்க, தொழில் நடத்துங்க. நாங்கள் எல்லாம் ஒரு லோனுக்கு எத்தனை பேங்கியார் இறங்குறோம். தேவன் இறங்கல, கடன்காரனுக்கு இறங்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு டப்புன்னு போட்டு கொடுத்தாரு. ஏன்னா ஜோம் பண்ணுதுன்னா வச்சு பாதுகாக்க தெரியணும் இல்லையா? உனக்கு உண்டாகிற முதல் பலன் கர்த்தருக்குரியது. முதல்ல சாப்பிடவும் கூடாது. நீங்கள் விசுவசிக்கிறேன், நல்லா விசுவசிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஏன்னா கூட்டு வச்சு திட்டுறன்னு நினைக்காதீங்க. அதான் உண்மை. திட்டுறது தான் வேலை எனக்கு. பிறகு எப்படி நாளைக்கு எப்படி இங்கே கோடீஸ்வரி ஆக முடியும்? பிறகு இருக்கிறத விட இன்னும் 500 ரூபாய் விற்கிற கடை 100 ரூபாய்க்கு தான் இன்னும் விற்கும். என்ன பண்ண முடியும்? உங்கள் விசுவாசத்தை உலகப்பிரகாரமாக காட்டிட்டு இங்கே வந்து சாட்சி, குற்றமற்றவர்கள் தான் இந்த மேடையில் ஏறணும். இல்லைன்னா என்னை கேட்டுக்கிட்டு தான் சாட்சி சொல்லணும். இங்கே சாட்சியெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. நானே சாட்சியாக செய்திகளை கொடுத்துடலாம். சரியா? ஏனென்றால் மத்தேயு 7:1 சொல்லுது, நீ குற்றமற்றவர்களாக நின்று மற்றவர்கள் குற்றம் சொல்லத்தகாத படிக்கு. தசம பாகத்தையே உங்களால் சரியாக பின்பற்றலை. எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? நாளைக்கு இத்தனை வருஷம் ஊழியத்து வந்தோம், பெருந்துறையில் வந்தோம், ஈரோட்லேருந்து வந்தோம், ஒரு அடி மண்ணு போக முடியல, இருக்கிற கடன் தான் பெருசாக போயிட்டுன்னு சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்ல போகிறீங்க? சொல்லலாம் இல்லை? அப்போ உங்கள்கிட்ட எல்லாம் விசுவாசம் இல்லை. பிள்ளையை பரம்பால் அடிக்கணும் இல்லையா? அப்படி தானே? பிள்ளையே பரம்பால் அடிக்கலைன்னா பிள்ளை திருந்தாது. இல்லைன்னா பிள்ளையை விட்டுறணும். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் பிரமாணத்தை உட்கொள்ளுங்க. தசம பார்த்து எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த சபையில் 10 பேர் 15 பேர் தான் தசமாக அந்த உலக திருச்சபைக்கு சவால் ஊழியம். ஒரு 15 பேருக்கு மேலே ஒருத்தன் கொடுத்துருக்க மாட்டான் இங்கே தசமாக. இங்கே வர்றவங்களே தசமாக தர மாட்டாங்க. நான் அதை சொல்லலை. தசமாத்தை கொடுத்து ஏழைக்கு கொடு, விதவைக்கு கொடு, முடவனுக்கு கொடு, குரலனுக்கு கொடு, செவிடனுக்கு கொடு, விதவைக்கு கொடு, கைமண்ணுக்கு கொடு. எத்தனை ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஊழிகாரன் தின்னா கொளுத்துருவான். அவன் தசமாதை தின்னு கொளுத்து அவன் புழுத்து சாவுவான். அது தமிழ்நாட்டில் எந்த பெரிய கொம்பனானாலும் இந்த ப்ராப்பர்ஸ் தான் கிரியை செய்யும். கையை தட்டுங்க. தசமாக கொள்ளையிட்டா ஊழியக்காரில் ஒன்று ஆண்டர் வச்சுருக்க மாட்டார். வருஷத்துக்கு ஒன்று போயிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆகவே வசனத்தை பின்பற்ற வைக்கிற ஒரு வாத்தியார் தான் நான் சொல்லித்தரேன். கீழ்ப்படிங்க. அப்புறம் கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு நான் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன விசுவாசம் இது? இது அவிவிசுவாசம். இது அவிவிசுவாசம். சில தசமாகத்தை எடுத்து பைபிள் வச்சுருவாங்க, சொருகிடுவாங்க. பைபிளில் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று சாயங்காலம் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஜுரம் அடிக்கும், கையில் காசு இல்லை, செருவினதை உருகிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொடுக்கறது. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆண்டவர் டாக்டருக்கு கொண்டு கொடுக்கறது என்ன வகையான விசுவாசம்? என்ன வகையான விசுவாசம்?
அதெல்லாம் அவிசுவாசம். அதில் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் புரிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு வேண்டும். நாளைக்கு சாவுன்னு சொல்லுவேன், நீ விசுவசிக்கணும். இல்லைன்னா சாவு வரும். அவர் திருத்த மாட்டார். கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்லவே. யோபு 33:14 ஒரு முறை தான் சொல்வார். இதை ரஜினி படிச்சுக்கிட்டு அவரை 100ஆ மாற்றிட்டார். நான் ஒரு முறை சொன்னான், ஒரு முறை சொன்னது மாதிரி. அந்த ஒரு வசனம் தமிழ்நாட்டே கலக்கிச்சில்ல, பெரிய ஆள் ஆகிட்டல, விஷமகையை தட்டலாம்ல. வசனங்கள் எல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் என்ன பின்பற்றினீங்க? மறைந்து போன கலைஞர் பைபிளை படித்தே என்ன ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பிறப்பு இந்து குடும்பம். அவர்தான் கிறிஸ்தவர்களுக்கு காவலன் என்று எப்போதும் சொல்லப்படுகிறது. மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கம். அப்போ பைபிளை படிக்கிறது மற்றவங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? படித்தா அப்படி பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். படித்தா பின்பற்றுங்க, படிக்கலைன்னா கற்றுக்கிடுங்க. 2 காரியம் தான். படித்தால் பின்பற்றுங்க, படிக்கலைன்னா கற்றுக்கிடுங்க. எந்த சந்தேகம் வேணால் என்கிட்ட கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். பைபிள் சம்மந்தமாக குண்டக்க மண்டக்க கேள்வியெல்லாம் என்னிட்ட கேளுங்க, நான் பதில் தரேன். அதுக்கப்புறம் நமக்கு தியானத்துக்கு போகலாம். செல்ஃபோன் அடித்தா ஆஃப் பண்ணி வைங்க. ப்ரேயர் சென்டரில் செல்ஃபோனை கொண்டு வராதிங்க. அவருக்கு பேக்கில் வைங்க. உங்கள் குடும்பங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்துருவார். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார்? ஆண்டவருடைய தூதர்கள் இருப்பார்கள். செல்ஃபோனில் அமுக்குவீங்க. லோனாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், சுவிட்ச் ஆஃப். இல்லைன்னா அந்த ஜபராஜ் சொல்வார், ஜான் ஜபத்துறை ஜபராஜ், காணிக்கையில போடுங்க, இல்லாதவன் கழுத்தில் காதல் இருக்கிறத போடுங்க, ஒன்றுமே இல்லைன்னா நீ போய் உண்டியில் விழுந்துருன்னுவார். நான் என்ன கேட்குறேன், சத்தம் போடுகிற செல்ஃபோனை உண்டியிலே போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்டு ப்ரேயர் சென்டருக்கு வரும்போது கொஞ்சம் பக்தி வேணும், கொஞ்சம் பயம் வேணும். எதங்களுக்கு குண்டக்க மண்டக்க சந்தேகமான கேள்வி எல்லாம் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பிரதர், முதல் கேள்வி நீங்கள் கேளுங்க. குண்டக்க மண்டக்க, அதாவது பைபிளில் தெரியாத கொஸ்டின், அல்லது எனக்கு பதில் தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரனாலும் பதிலளிக்க முடியாத கேள்வியை பார்த்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அட் த டைம் ஆன்சர் சொல்லுங்கள் பிரதர். ஏதாவது கேளுங்க, திட்டுற மாதிரியாவது கேளுங்க. சிஸ்டர் யாரும் இல்லையா? 5 நிமிஷம் தான் டைம். புரியாத கேள்வி பதில் காணிக்கை சம்பந்தமாக, பாவம் சம்பந்தமாக, சாபம் சம்பந்தமாக, இல்லை வேதம் உங்களுக்கு சரியாக புரியலைன்னா அது விஷயமாக கேள்வி கேளுங்க, பதில் தரேன். புற ஜாதி கேட்டப்போ நீங்கள் யார் ஜாதி? இல்லை நான் நீங்கள் யார் ஜாதி? அப்புறம் இதில் எத்தனை ஜாதி இருக்குது பிரதர்? ஏன் பிரதர் ஜாதி கலவரத்தையே உண்டு பண்ணுறீங்க? அதாவது தேவனை அறியாத பிள்ளை என்று சொல்லுங்க, அப்படி திருத்தி சொல்லுங்க. வானமும் பூமியும் தேவன் படைத்தார். பைபிளில் முதல் வசனத்தை படிக்க சொல்லி, தேவன் ஆவியாக இருந்தார், ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். கையை தட்டுங்க. அதாவது இந்த பூமியில் தண்ணி இருந்துதா? ஆதி காலத்தில் என்ன இருந்தது? தண்ணி தான் இருந்தது. தண்ணி தான் H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்தால் தண்ணி வரும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் ஆக்சிஜன் ரெண்டு ஆவி ஒன்று சேர்த்தா தண்ணி வரும். அப்போ அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக எங்கிருந்தார்னு கேட்டால் தண்ணியாக இருந்தார். தண்ணி தான் கடவுளை பூன்னு சொல்கிறேன். தண்ணி இல்லைன்னா அந்த உலகம் உண்டா? ஃபேக்ட்ரி உண்டா? தொழிற்சாலை உண்டா? மருத்துவமனை உண்டா? சாப்பாடு உண்டா? தானியங்கள் உண்டா? மரம் செடி கொடி உண்டா? ஆகவே ஆண்டவருக்கு இன்னொரு பேரு தண்ணீர் தான். கண்ணீர் இல்லை, தண்ணீர். சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்றார்? நான் ஜலத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறேன். கையை தட்டலாம்.
அவர் சொல்லுகிறார், ஒரு முறை சொல்லுவார், ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து சொல்லுவார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தால் ஒழிய நீ மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? ஒருவன் மறுபடியும், அதாவது ஒரு முறை பிறந்தாச்சு, ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவது. ஆனால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எங்க பிறக்க வேண்டும்? ஜலத்தினால் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் எப்படி பிறக்க முடியும்? கொஸ்டின். ஆனால் அவர் சொல்றார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சத்தமிட்டு சொன்னார். எப்படி? சத்தியம் போட்டு சொன்னார். மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சத்தியம் பண்ணி சொன்னார். அப்ப எப்படி ஒரு ஜலத்தினால் பிறக்க வேண்டும் சொன்னால், ஜலம்தான் தேவன். ஜலம்தான் தேவன். அப்ப தேவன் தண்ணீர்ல இருக்கார், தண்ணியா இருக்கிறார். அவர் தண்ணிக்குள்ள போயா, கர்ப்பபாத்திர தண்ணி இல்லைன்னா குழந்தை கர்ப்பத்திலே அவுட்டு இல்லையா? அப்படித்தானே? அங்கேயும் கர்ப்பபாத்திர தண்ணி. ஆனா இந்த தண்ணியில நீ பிறக்கணும். ஏனென்றால் என்னுடைய கர்ப்ப பாத்திரமே இந்த ஜலம்தான், திரளான ஜலம். ஆகவே திரளான ஜலத்தின் மேல் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். சரியா? ஜலத்தில் உட்கார்ந்து அங்கதான் ஞானஸ்நானம் இருக்கு. அங்க போய் சொன்னார், எங்கிட்ட வாயா, எங்கிட்ட வந்து பிறந்து போ. நீ பிறந்து வெளியே வந்தா ஆவியினால் நிரப்பப்படுவார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அதாவது நீ மாமிசமான வாழ்க்கையை ஒழித்து பரிசுத்த ஜீவிதம் வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கர்ப்பபாத்திரம் நுழைந்து நீ வெளியே வா, பரிசுத்தாவினவனை ஆட்கொள்ளுவார். இதுதான் ஆவியினால் பிறப்பு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க போறார். மேகம் திறக்கிறது, புறாவடிவில் ஆவியானவர் வெளிப்பட்டு என்ன சொல்கிறார்? இதோ என் நேசகுமாரன், இவன் சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? இப்போ எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்காங்க? அமுலிஸ்தானம் எடுத்தவங்க எந்த சபையில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் எடுத்தீங்கன்னு ரெண்டாவது இல்லை கொஸ்டி. சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க சொல்லுங்க, எடுத்தவங்க கையை தூக்கலாம். மூலிஸ்தானம் மட்டும் இப்போ நிறைய இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில், உட்காருங்க. இதில் எத்தனை பேருக்கு உண்மையான ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்கன்னு கேட்டால் சிக்கிடுவீங்க. ஒருவரும் உண்மையான ஞானஸ்தானம் எடுத்த பாடு இல்லை. இங்கிருந்தே குற்றவாளியாக பார்க்கிறேன். ஏனென்றால் ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமானால் சத்திய வசனமாகிய எபிரியர் 5:1 நுழையணும். நீ லேவியராகமம் 19:22 நுழையணும். அது உங்களுக்கு கஷ்டமான காரியம், ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியம். ஏனென்றால் அந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது? நீ பாவம் செய்தவன் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. சரியா தப்பா? வசனம் அப்படித்தானே? ஆனால் வாசிச்சு காட்டுங்க ஒருவர். அதே வசனத்தை வாசிச்சு காட்டுங்க. லேவியராகமம் 19:22. ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி செய்த பின்புதான் உன் பாவம் மன்னிக்கப்படும் என்று திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர்களானால், விசுவாசம் வைத்தவர்களானால் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்த வேண்டும். செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது. ஏற்றுக்கொள்ளலாமா? விட்டுடலாமா? ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுறேன், கையை தூக்கலாம். நான் கையை தட்டினாலும் பரவாயில்ல. சரி, வசனம் தானே. இப்போ இந்த வசனத்துக்குள்ளே போகிறவங்க தான் விசுவாசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் சொல்லலாம் ஒரு கேள்வி, இது பழைய ஏற்பாடு, அப்போ புதிய ஏற்பாடு போயிடுவோம். எபிரியர் 5:1 எடுங்க. தேவ காரியங்கள் செய்வதற்கென்று ஒரு ஊழியக்காரன் நியமிக்கப்படுகிறான்.
அவன் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக காணிக்கைகளையும் பலிகளையும் வாங்க வேண்டும். இப்போ காணிக்கைகளையும் பலிகளையும் வாங்கி தான் தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். புதிய ஏற்பாடு. அப்போ பாவங்கள் பலின்னா பொருத்தனை பலி, காணிக்கைன்னா நீங்கள் கொடுப்பது. நீங்கள் கொடுப்பது காணிக்கை, கர்த்தர் கேட்பது பொருத்தனை. ரெண்டுக்கும் ஹை டிஃப்ரெண்ட்டு. சங்கீதம் 76, 11, 12 படித்தா அது உங்களுக்கு புரியும். ஆகவே இப்படித்தான் வச்சிருக்கிறார். சரி, சில அந்தி கிறிஸ்து ஊழியக்காரர்கள் போதிப்பார்கள், கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்கள் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படி சொல்லியிருந்தால் நம்ம இனி பின்பற்ற வேண்டிய வேத அதிகாரங்கள் வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க கேட்போம். திரும்ப திரும்ப கேட்போம். தேங்காய் அரைக்க தான் ருசி அதிகம்.